இந்த கொடூரமான காட்சிகள் எல்லாம் தொலைக்காட்சியில பார்த்தபோது பொதுமக்கள் இடையூறா இருக்காதீங்க, இப்படி பல விஷயங்கள் சொல்றோம். கூட்டம் அதிகமா வரும் தெரிஞ்சு இப்படிப்பட்ட ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்தது முதல் தப்பு. சரி, இப்படிப்பட்ட ஒரு இடம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு, ஒரு நெரிசலான இடம், நமக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே அட்டென்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்க லைஃப் நம்ம ரிஸ்க்ல தள்ளுறோம்னு தெரிஞ்சு அந்த ஈவெண்ட்டை நடத்துறது ரெண்டாவது தப்பு. மூணாவது, இது ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருந்தது. மீடியால இருந்து எல்லாருமே இதை விமர்சிச்சாங்க. சோ அவ்வளவு ப்ரெடிக்டபிளா இருந்த போதும், அது ரிஸ்க்னு தெரிஞ்ச போதும் அந்த ஈவெண்ட்டை அட்டென்ட் பண்ணது மக்களோட ஒரு பெரிய முட்டாள்தனம். இதை விட ஒரு ஸ்டெப் மேல போய் இதை அரசியலா மாத்திட்டு இருக்காங்க. இதை அரசியலா மாத்தணும்ன்ற எண்ணத்துல நீங்க இருக்கீங்கன்னா அதை விட எச்சத்தனம் எதுவுமே இல்லை. பாதிக்கப்பட்டவங்க நம்ம விமர்சிக்க கூடாது. மக்கள் டைரக்டா இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள நான் அதை விமர்சிக்கும் போதே உங்கள பல பேருக்கு கோபம் வந்திருக்கும். ஸோ அவங்கள விமர்சிக்க கூடாது. இதுக்கு ஈவெண்ட்ல தான் இது நடந்தது, அவங்களையும் நம்ம விமர்சிக்க முடியாது. டிஎம்கே ஆட்சியில தான் இது நடந்தது, அவங்களையும் நம்ம விமர்சிக்க கூடாது. அரசியல் கட்சிகள் இதுல பாதிக்கப்பட்டத ஒரு சைடு வச்சுக்கலாம். மக்கள் டைரக்டா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு 2 கூட்டம் அடிச்சுக்கிட்டு ஒரு இனத்தையே அழிச்ச கதை தான் இது. இது நமக்கு ஒன்றும் புதுசு இல்ல, புரிஞ்சுக்கிறா புரிஞ்சுக்க